உன் நாக்குல சனி. நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. எதிர்பார்த்து வராதுங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நான் 3rd இயர் முடிச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டேன். ஸோ என்னோட லாயலான 61 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் திரும்பியும் வந்திருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. லெட்ஸ் கோ. நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க? என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா. அண்ட் இப்ப அக்கா வந்து ஒரே ஒர்க்கிங் சாட்டர்டேயான டேட்டிங் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா. பட் அக்கா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்டா. உங்க மகுடி எல்லாம் மடக்கி வச்சுட்டு அமைதியா இருங்கடா. அக்காவை விடுங்கடா. சீ. ஸோ சேனல் ஆரம்பித்து ஒரு 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக கிரிக்கெட் ரிலேட்டட் இல்லை படம் ரிலேட்டடாக தான் போட்டிருக்கேன். சும்மா என்னோடய இன்ட்ரொடக்ஷன் பற்றிலாம் ஒரு வீடியோவுமே இல்லை. இது வந்து ஒரு கெட் டு நோ மீ வீடியோ மாதிரியும் வச்சுக்கலாம். அப்புறம் ரீசெண்டாக என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அதை பற்றி நான் எதுவுமே வீடியோ போடல, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ என் பேர் மேகா, ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா, படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். தேட்டர்லேயே தான் இருப்பேன், தேட்டர் போவேன். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், IPL போயிருக்கேன், எல்லா வேர்ல்ட் கப்லாம் போயிருக்கேன். அப்புறம் ரேப் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் நான் படம் பார்த்தேன். ட்ராகன் வெர்சஸ் நீக். அது ஒரு பயங்கர காம்படிஷனாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணது ட்ராகன் தான். அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது பயங்கர கான்ட்ரவர்சி என்னென்னா டான் 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ட்ரெய்லர் ரொம்பவே மிஸ்லீடிங்காக இருந்துச்சுங்க. ட்ரெய்லரில் எதுவுமே ரிலேட்டடாக காமிக்கல. ஸ்டோரி லைனே வேறு, பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கிரிப்ட். அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. அது ஏன் சஸ்பென்ஸாக சொல்லாமல் இருந்தாங்களா, இதுவே ஒரு PR மெத்தடா எனக்கு தெரியல. ஆனால் ட்ரெய்லர் மிஸ்லீடிங்காக இருந்தனால தான் மோஸ்ட்டாக படம் ஓடலை அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சக்ஸஸ் தான். AGSக்கும் சரி, அந்த டீமுக்கே சரி. எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் ஒரு பெரிய சக்ஸஸாக தான் போச்சு. லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப்போட தரமான சம்பவமாக நான் இது வந்து பார்க்குறேன். டிராகனுக்கு அப்புறம் நான் பேசணும்னு நினைச்ச டாபிக் வந்து மனிச்சா அக்காவு வெர்சஸ் பொட்டேட்டோ ஃபேஸ் அக்கா. இந்த சம்பவம் நடந்தது ரொம்பவே இந்த சொசைட்டிக்கு இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க அவங்க ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மேலே திணிக்கிறாங்க. அதுவும் நம்ம கன்சியூமர்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் நம்ம பிரெயினில் அப்படியே பதிஞ்சிட்டே இருக்குது. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாங்குகிறோம், நம்மளுக்கே தெரியாமல் அதை ஆசைப்படுறோம். நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையே பட்டிருக்காது, இருந்தாலும் அதை பார்த்துட்டோமே, அது வந்து நம்மளுக்கு ஒரு வேலை தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து மனிச்சா அக்காவு பண்ணது சக்ஸஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்டா ரீல் பார்த்தாலுமே இல்லை எங்கே பார்த்தாலுமே ஹேஷ்டேக் ஸ்பான்சர்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். நம்மளை மாதிரி இல்லை சாதாரண மக்களுக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது. அதிலே எனக்கு தெரிஞ்சு அக்கா ஜெயிச்சிட்டாங்க, மனிச்சா அக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்பவே தேவையான விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, IPL வரப்போகுது. எனக்கே தெரியும் இப்போவே எல்லாரும் என்ன தான் போட்டு அடிக்க போகிறாங்க. ஏன்னா நான் ஒரு RCB ஃபேன். சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு RCB ஃபேனுங்க. என்னே தெரியாது, எனக்கு பிடிக்கும் அந்த டீம் ரொம்ப. விராட்னாலயா இல்லை ABDனாலயா அப்படின்னு தெரியல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட விராட் செஞ்சுரி அடித்தார், செம்மையாக இருந்துச்சு அந்த மேட்ச். வேறு ஒரு மாதிரி ஒரு லாயல் எனக்கு தெரிலங்க, அதை வந்து பிளட்லேயே இருந்துச்சு. அப்படியே RCB தான். எனக்கு CSKல பிடிக்கணும்னு நினச்சா கூட எனக்கு பிடிக்காது. மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கணும், இல்லை எல்லாரும் கலாய்க்கிறாங்க வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு RCB தான் அவ்வளோ பிடிக்கும். யாருன்னே தெரியாதுங்க. பர்த்டே கூட, பிறந்த நாள் கூட எனக்கு அவ்வளோ மெசேஜ் வராது. என்னைக்கு ஆனால் RCB தோக்குதோ அன்னைக்கு வரும் பாருங்க மெசேஜாக வரும். எங்கள் காலேஜ் போனால் எவனே தெரியாது, அவன்லாம் வந்து என்ன மேகா மேட்ச் பார்த்தியா அப்படின்னு கலாய்ச்சிட்டு போவான். டேய் ஏன்டா இப்போ என்னடா போகுது? அதனால்
என்னதான் இருந்தாலும் எல்லாரும் கலாய்ச்சாலும் டீம்லாம் மாறலாம் அப்படி இப்படின்லாம் தோணும். இருந்தாலும் லாயல்ட்டி மேட்டர்ஸ். தெரியும் வரப்போகுது, இனி எல்லாரும் கலாய்ப்பானுங்க, போட்டு அடிப்பானுங்க. பழகிடுச்சு, என்ன பண்ணுறது, பரவாயில்ல. பார்க்க பாய்ஸ் மாதிரி இருந்தாலும் உள்ள ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபீலிங். அப்புறம் எனக்கு இப்போ இருக்கிற ரீசெண்டான ஃபேவரெட்னா எனக்கு வந்து இப்போ ரேப் மியூசிக் நான் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன அசல் கோலார் சார், இல்லைன்னா பால் டப்பா, கெளுத்தி, இந்த ஓஃப்ரோ, அந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரேப் எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எப்படி எழுதணும், எப்படி கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி ரேப் மியூசிக் கற்றுக்கிறது. நான் அப்படியே கற்றுக்கலான்னு இருக்கேன், ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ அவ்வளோதான் என்னை பற்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதுக்கப்புறம் ஏதாவது கண்டென்ட்டுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் டவுன் பிலோ. ஸோ தேங்க்யூ, பாய். ஆக்சுவலி எனக்கு மாறன் பரோட்டா கடை ரொம்ப பிடிக்கும். மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை.